என் இனிய நல்வுறவின் உறவுகளே, நாம் இன்று 14/6/25 இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை அன்னை மரியாவுக்காக நாம் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அன்னை மரியாவுக்கு நாம் ஜெபமாலை ஜபிப்பதும் சில ஒருத்தல்கள் செய்வதும் காவி அணிவதும் நாம் வழக்கமாக இருந்தாலும், இறைப்பணியை அன்னை மரியா செய்தது போல, என் மகன் சொல்வதைப் போல் செய்யுங்கள் என்று சொன்னதைப் போல, எல்லா நேரமும் இறைவனையே தியானித்து வாழ்ந்தது போல, தாழ்ச்சியோடு இருந்தது போல, பிறரை மன்னித்தது போல, இயேசுவை கொண்டு செல்லும்போது அவர்கள் கோவப்பட்டு என்னவென்ன செய்திருக்கலாம். ஆனால் அமைதியாக தன் உள்ளத்தில் அவருக்கு வந்த அனைத்தையும் தாங்கி வாழ்ந்தது போல, நாமும் அன்னை மரியாளின் பக்தர்கள் என்றால் சில சமயங்களில் நாம் அன்னை மரியாளை போல வாழ முயற்சி செய்வோம். நாம் தூய ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் பரிந்துரையிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89, 13, 14, 15. அன்னை நமக்காக செய்யும் அனைத்தையும் நாம் மறவாமல் வாழ, நல் மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். இயேசுவின் பின் செல்ல. இன்றைய வாசகம் 2 கொரிந்தியர் 5, 14, 21. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5, 33, 37. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. நாம் செய்கின்ற தவறுக்கு மற்றொரு சாட்சியை அழைப்பது தான் ஆணையிடுதல். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஆணையிடவே வேண்டாம் என்று கூறுகிறார். காரணம், அது கடவுளையே நாம் செய்யும் தவற்றுக்கு சாட்சியாக அழைப்பதற்கு சமம். நமது வார்த்தையிலேயே சுத்தம் இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை முறை நேர்மையானதாக, சரியானதாக இருக்க வேண்டும். ஆணையிட வேண்டிய அவசியமில்லை. இன்று மட்டுமாவது நான் ஆணையிடாமல் வாழ முயற்சி செய்வேனா? அதான் சிலர் வார்த்தைகளை சொல்லும் பொழுது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் இதை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு நம்ம ஈஸியாக ப்ராமிஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ராமிஸ் எவ்வளோ மதிப்புக்குரியது என்பதை நாம் இந்த வார்த்தைகளால் நாம் காண்போம். கடவுளையே நாம் செய்யும் தவற்றுக்கு சாட்சியாக அழைப்பதற்கு சமம். நம் வார்த்தையிலே சுத்தம் இருந்தால் போதும். நாம் சொல்ல மாட்டேன், இல்லை நான் சொல்லிடுவேன், என் வாய் நிற்காது, நான் எது இருந்தாலும் சொல்லிடுவேன் அப்படி என்று வாழ்வதும் சரி. அதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைகளின் பிரகாரம் வாழ்வோம். சீராக் ஆகமத்தில் 4ஆம் அதிகாரம் 23, பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து விடாதே. அதற்கு அர்த்தம் என்னன்னா, அழுகை முன்னிட்டு உன் ஞானத்தை மூடி மறைக்காதே. நம்ம எதனா கேட்ட உடனே நமக்கு சில சமயங்களில் அழுகை வருவதுண்டு. அதான் அப்போ நம்ம பேச மாட்டோம். இந்த மாதிரி சில நேரத்துங்களில் விடாம, ஞானம் பேச்சில் புலப்படும், நற்பயிற்சி வாய்மொழியால் வெளிப்படும். உண்மைக்கு மாறாக பேசாதே. உன் அறியாமைக்காக நாணம் கொள். அதான் நம்ம தெரியாம செஞ்சிட்டோன்றத நாமே வெட்கப்படணுமா? உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே. நாம் செய்த தவற்றை நாம் ஒப்புக்கொண்டு நாம் ஆண்டவர் மேல் ஆணையிடாமல் ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம். ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடக்குது. அப்போ அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு பையன் எல்லாவற்றிலையும் முதல் மாணவனாக இருக்கிறான். அப்போது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்குது. அப்போது அந்த ஸ்கூலில் பிரின்சிபல் மட்டும் அசையாமே இருக்கிறாரு. அப்போ அசையாமல் இருக்கும்போது இந்த மாணவனுக்கு நான் எல்லாத்துலேயும் வெற்றி தானே பெறேன் ஏன்னு. அப்போ அந்த ஸ்கூல் கமிட்டி ஒரு முடிவு செஞ்சு அந்த பெற்றோரிடம், அந்த பெற்றோருடைய தந்தை ஒரு நீதிபதி, அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பையனுக்கு 2 கண் பார்வையற்றவரை அவனுடன் அழைத்து செல்லும்படி அவன் அந்த ஆனியமா கெட் ரெடி அவர் இருவருடைய கையை விட்டு ஓடிவிடுகிறான். அப்போ அந்த யாருமே அவனுக்கு கிளாப்ஸ் கொடுப்பதில்லை. இவ்வளவு நேரம் அவன் வாங்கிய பெருமைகள், அவன் வாங்கிய பாராட்டுகள் எல்லாம் அப்பளம் போல் நொறுங்கியது. அவன் கொஞ்ச நேரத்தில் சிறு பிள்ளையாக இருந்தாலும் சிந்திக்க ஆரம்பித்து அவனுக்கு அழுகை கண் அப்படியே அந்த குளத்தில் நிற்கின்றது. கண் ஓரத்தில் இருந்த போதிலும் அவன் மீண்டும் அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறார், அந்த பையனோடு மற்ற 2 கண் பார்வையற்றவர்களை கெட்டியாக பிடித்து கொண்டு இவன் ஓட வேண்டும் என்று. அப்பொழுது அவன் பிடித்து கொள்கிறான். அவர்களால் ஓட முடியவில்லை. இவனும் அவர்களுக்கு ஈக்குவலாக ஒரு அடி எடுத்து வைக்கிறான், ஓட முடியவில்லை.
கொஞ்சம் தூரம் போனவுடன் அவனால் ஓட முடிகிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் இன்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது பிறருக்கு உதவு, பிறர்களுக்கு நன்மை செய். நாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அதிகமாக எல்லா நேரங்களிலும் பிள்ளைகள் படிப்புக்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒருவருக்கு அம்மாவுக்கு உடல் நலம் சுகமில்லை என்றாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக மாட்டாங்க. கேட்டால் நாளைக்கு எனக்கு எக்ஸாம், நீங்கள் யாரோடாச்சும் போங்க. இதுக்கு காரணம் இதான். நாம் பிள்ளைகளை பயிற்றுவிக்கும் போது பிறருடைய கஷ்டத்தையும் நாம் அவர்களுக்கு அறிவித்து, பிறருடைய துன்பங்களையும் அவர்களுக்கு அறிவித்து நாம் பயில வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். மற்றவர்கள் உனக்கு ரோட்டில் யாராவது வந்தால் ரோடு கிராஸ் பண்ண நின்னா அவர்களுக்கு கைப்பிடித்து கிராஸ் பண்ணவை. ஒரு வயதானவர்கள் இருந்தால் அவங்களோட நீ சென்று அவர்களுக்கு அந்த வழியை காட்டிவிடு. இது நம்மளுடைய நல்ல பயிற்சி. இதோ நாமும் நம் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம். ஆணையிடாமலும் நல்லவைகளை தெரிந்து கொள்ளவும் அன்னை மரியாளோடும் நாம் துணையோடு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.